அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமடிஸ் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்று நம்ம பார்க்கக்கூடிய கோயில் திருக்குற்றாலம். திருக்குற்றாலங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அருவியில் போய் வருஷம் வருஷம் பால்ஸில் குளிச்சுட்டு வருவாங்க. அந்த அருவியில் போகிற வழியில் தான் குற்றாலநாதர் கோயில் இருக்குது. 200 பேர் போனாங்கன்னா ஒரு 2 பேர் உள்ளே போயிட்டு வந்தாங்கன்னா ஆச்சரியம். நிறைய பேர் கேட்டு பார்த்துருக்கேன். அருவிக்கு போயிருக்கேன்மாங்க, கோயில் அது உள்ளே போகலங்க. அது என்ன அப்படி கோயில் என்ன பாவம் வச்சுருக்குது? அது ஒரு அருமையான ஸ்தலங்க. குற்றாலநாதர் கோயில் அருமையான ஸ்தலம். அதனுடைய வரலாறை போய் பார்ப்போம். குற்றாலநாதர் கோயில் வாசலில் நின்னீங்கன்னா கீழே 2 யானை போட்டு பாதை உள்ளே போகிறது. அந்த கோபுரத்தை பாருங்கள், சின்ன கோபுரம். அதில் ஆஞ்சநேயரும் கருடாழ்வாரும் இருப்பாங்க. பொதுவாக சிவன் கோயிலில் இந்த சுவாமியில் இருக்க மாட்டார், அதாவது ஆஞ்சநேயரும் கருடாழ்வார். அப்போ இது ஏதோ ஒரு ரகசியம். அதாவது ஒரிஜினலாக இது பெருமாள் கோயிலாக இருந்தது சிவன் கோயிலாக மாற்றம் செய்யப்பட்டு இன்றைக்கு அங்கே உள்ளே போனீங்கன்னா இந்து அறநிலைத்துறையிலேருந்தே எழுதி போட்டுப்பாங்க. இந்த கோயில் முதலில் பெருமாள் சாத்திரமாக இருந்து அகசியரால் இது சிவன் கோயிலாக மாற்றப்பட்டது இந்து அறநிலைத்துறையை எழுதி போட்டிருப்பாங்க. அது என்னென்னா, இவர் உள்ளே போகிறார். இவர் நல்லா கொட்டை கிட்ட பட்டை கிட்டலாம் அடித்து போகிறார். அங்கே 2 துவாரபாலர்கள். பெருமானா சிவனால் மாதிரி இருக்க, இது பெருமாள் கோயிலியா, நீங்கள் உள்ளே விட முடியாதுன்றாங்க. சிவபக்தர் நாட் அலவுட் அப்படின்றாங்க. இவர் சரின்ட்டு வெளியே வந்துடுறார். வந்துட்டு இளஞ்சிக்கு போகிறார். இளஞ்சி முருகன்கிட்ட போய் கோரிக்கை வைக்கிறார். அப்போ இளஞ்சி முருகன், எப்பா இதுக்கு ஒரு யுக்தி இருக்குது, நீ போகும்போது பெருமாள் மாதிரி நாமம்லாம் பாடித்து பெருமாள் இதை போட்டு போ, தோற்றம் பெருமாள் பக்தராக தெரியணும். அப்போ உள்ளே போய் நீ கோயிலை மாற்றினார். சரி, திரும்ப வரார். வந்த உடனே ஒரு துவாரபாலர் கையை காட்டுறார். நீங்கள் போனீங்கன்னா 2 துவாரபாலகர் வாசலில் இருப்பான். எல்லா கோயிலும் நான் சொல்கிற மாதிரி இருக்காது. இந்த கோயிலை ஒருத்தர் சொல்லுவாங்க, இவன் நேற்று வந்தானே அப்படிங்கிறக்கா கையை காட்டுற மாதிரி இருக்கும். இன்னொரு துவாரபாலகர் இப்படி கையை போட்டிருக்கார். அதெல்லாம் இல்லையா, போட்டோம் அப்படின்பார். அப்போ அந்த 2 துவாரர்கள் தாண்டி உள்ளே போயிடாரு. உள்ளே போனால் அங்கே பெருமாளும் மகாலட்சுமி பூமாதி போய் அப்படியே கைட்ட 2-3 பேரை அமைக்கி குறுகி செல்லவும் சொல்கிறார். அதுதான் குற்றாலநாதர் குறுகினர். அப்போ ஈசனை ஆக்குறார், சிவலிங்கமாக பெருமாள் ஆக்கிட்டார். அவர் கை வச்ச 5 விரல் செல்லம் இன்னும் இருக்கு. மகாலட்சுமியை குழல்வாய் மொழின்னு தாயாரை மாற்றுறார். பூமாதேவியை பராசக்தியாக மாற்றுறார். அந்த கோயிலுக்கு போய் சிவனை கும்பிட்ட பிறகு வெளியே வந்தால் லெஃப்டில் 63 நாயமார், அங்கே மூலையில் கன்னிமூலை, அந்த பக்கத்தில் தட்சிணாமூர்த்தி தெற்க, அங்கே அதாவது அந்த சிலை விரிச்சகம் பலாமரம். இன்றைக்கி அந்த மரம் இருக்குது, ஆனால் இதாக அது பழைய காலத்து மரம்னால பட்டு போய் கிடக்கும். அந்த பக்கம் பின்னால் வந்தீங்கன்னா அந்த குற்றாலத்தை சுற்றி உள்ள நெல்லையப்பர், பாவநாசம், அம்பாசமுத்திரம், பன்மொழி, இப்படி எல்லா கோயில் சிலையும் அதில் இருக்கும். அந்த மாவட்டத்தில் உள்ள கோயிலை போய் கும்பிட்ட மாதிரி இருக்கும். அதெல்லாம் சுற்றி அங்கிட்டு வெளியே வந்தால் மேற்கு பார்த்த விநாயகர். அவர் இடத்துல எழுதி போட்டிருப்பாங்க, இந்த இடத்துல அருவியை இருந்து பார்க்கலாம். அங்கே நின்றுக்கிட்டு பார்த்தீங்கன்னா குற்றாலம் அருவி மெயின் ஃபால்ஸ் தெரியும். அது மேற்கு பார்த்த விநாயகர். அங்கே ஒரு குற்றாலத்தில் வெள்ளம் வந்துச்சு. வெள்ளம் எந்த அளவுக்கு போச்சுன்னு அடியை போட்டு மார்க் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு கோயிலுக்குள்ள வெள்ளம் போயிருக்கு. அதை தாண்டி வந்தோம்னா அகஸ்தியர் இருக்குது, ஐயனார், அகஸ்தியரோட சம்சாரம், இதெல்லாம் தாண்டி வந்தோம்னா அந்த பக்கம் ஒரு வாசல் உண்டு. அந்த இடத்துல காசி விஸ்வநாதர், காசியில் இருக்கிற மாதிரி விஸ்வநாதர் விசாலம். இது தாண்டி வந்தீங்கன்னா அகஸ்தியர் பராசக்தி பீடம், அகஸ்தியர் ஏற்படுத்திய பீடம். அந்த பீடம் என்பது எந்த உருவமும் கிடையாது, ஒரு பீடமாக இருக்கும். பாவாடை கட்டியிருப்பாங்க. அந்த இடத்துல பளிங்கு கல்லில் போட்டு ஹாஸ்பிட்டல் சீட் போட்டிருக்கோம். அதுதான் ஒரு தியான மண்டபம் அகஸ்தியர். இது அங்கே சக்தி மிகுந்த இடம். அங்கே உட்காந்து தியானம் பண்ணி வேண்டியதை பெறலாம். அப்படியே வெளியே வந்தீங்கன்னா பைரவர் இருப்பார், தெற்க பார்த்து இருப்பார் பைரவர். அதை தாண்டி வந்தால் நவக்கிரகம், நவக்கிரகத்தை தாண்டி வெளியே வந்துடலாம். இது போக குற்றாலத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயம் சித்திர சபை. மொத்தம் 5 பூதங்கள், 5 சபை. நிலம், நீர், நெருப்பு, காற்றுக்கு 5 பூதங்கள், 5 தலம் சபை. அதில் பொற்சபை அது சிதம்பரம், வெள்ளி சபை மதுரை, தாமர சபை திருநெல்வேலி, கனக சபை திரு ஆலங்காடு, சித்திர சபை இது குற்றாலம். அது எங்கே இருக்குன்னா அந்த மெயின் ஃபால்ஸுலேருந்து வெளியே வந்தால் செங்கோட்டைக்கு ஒரு பாதை இறங்கும், மேலே பைபால்ஸ் போவோம், கீழே பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம். அந்த ஜங்ஷனில் இருக்குது, தேரெலாம் அங்கே நிற்கும். அந்த இடத்துல ஒரு கோயில் மாதிரி தெரியும், அதுதான் சித்திர சபை.
அது வந்து நடராஜர் நடனம் ஆடியிருக்கார். 5 இடத்துல ஆடியிருக்காரு. அதுதான் அந்த நடராஜர் சிலை. அந்த நடராஜர் ஆடினால அது சித்திரை சபை அங்கே வந்து பூரா பெயிண்ட் மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க, படம் வரைஞ்சிருப்பாங்க. அந்த படங்கள் இன்னும் அழியாமல் அதுக்கு எதுக்கு ஒரு தெப்பம் உண்டு. ஸோ சித்திரை சபை கட்டாயம் பார்க்க வேண்டிய சபை. அதில் நாவுக்கரசர் அந்த இடத்துல ஒரு பதிகம் பாடுறார். உற்றார் யார் உளரோ கூற்றுவன் உயிர் கொண்டு செல்லும் போது உற்றார் யார் உளரோ, உற்றாலத்து உரை கூத்தனின்றி உற்றார் யார் உளரோம்பார். உற்றாருன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற யாரும் உற்றாரு கிடையாது. யமன் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகும்போது நம்மளை படைத்த அந்த கூத்தாடியாக நடராஜராக ஆடிக்கொண்டிருக்கிற எம்பெருமான் சிவனன்றி நமக்கு உற்றார் யார் உளருன்னு நாவுக்கரசர் தேவாரம். மிக அற்புதமான ஸ்தலம். இனி போனீங்கன்னா உற்றாலநாதரை தரிசிங்க, சித்திரை சபையும் தரிசிங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகளை பார்க்க சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் சேனலை லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும்.